சங்கீதத்திலே 46ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 46வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 46வது சங்கீதத்திலே 46ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். வாசிக்கலாம். 8வது இல்ல 7வது 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தினுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நம்மை அப்படியே எழுப்பி விடுகிற வார்த்தைகள். அப்படின்னா ஆண்டவர் பலவானுடைய யுத்தத்திலே நிற்கிற அந்த நபர்களுடைய வில்ல ஆண்டவர் முறிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஆண்டவர் ஒடிக்கிறார். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக நிறைய பலவான்கள், அதான் எதிரிகள், சத்துருவாகிய சாத்தான் தன்னுடைய கொஞ்ச நாள் உண்டு என்று அவன் நினைச்சு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேருடைய எதிரி அப்படியே கை ஓங்கி நிற்கிறான். அப்படியே எதிரியினுடைய காரியத்தினால வீடுகள், தொழில்கள் எல்லாம் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. சத்துரு அதிகமாய் சோதிக்கிறான். சத்துரு நிறைய குடும்பத்துல வல்லமை கொள்ளுகிறார். ஜெபிக்க விடுறதில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடுறதில்லை. நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரே போராட்டமாகவே இருக்குது, ரொம்ப போராட்டம். சத்துரு அவங்கள்ட்ட போராடி கொண்டே இருக்கிறான். எத்தனையோ சாட்சிகளை, எத்தனையோ ஜெப விண்ணப்பங்களை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இந்த மாதிரி சத்துரு போராடுறான், இந்த மாதிரி சத்துரு போராடுறான், அவனை என்னால ஜெயிக்கவே முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏன் இந்த ஜெபத்துல கலந்து கொள்ள பண்ணினார் அப்படின்னா, எதிரியினுடைய கைய ஆண்டவர், ஓங்கின கைய இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர் முறிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்திற்கு விரோதமாய், உங்க தொழிலுக்கு விரோதமாய், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவேளை இப்பொழுது சத்துருடைய கை அப்படியே ஓங்கி நிக்கலாம். அவன் தான் பெரிய ஆள், அவன் உங்களை ஆளுகை செய்யலாம், அவன் உங்களை கலங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை அவன் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கலாம். ரொம்ப போராட்டமா இருக்கு பாஸ்டர், சத்துரு மிக போராடுறான். ஆனா இந்த உபவாச ஜெபம் முடியும் போது ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார், அவனுடைய கையை ஆண்டவர் முறிக்கிறார், அவனுடைய வில்லை முறிக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்திற்கு முன்பாக போய் நிற்கிறார்கள். எரிகோ பட்டணம் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கிறது, யாரும் உள்ள போக முடியாது. அந்த வழியாய் கடந்து அவர்கள் அடுத்த இடத்துக்கு போக முடியாது. அது ஒரு பெரிய மதில் சுவர். அந்த மதில் சுவருக்கு மேலேயே கிட்டத்தட்ட 4 கார் ஓடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மதில் சுவர். அந்த மதில் சுவருடைய மேல நிறைய வீடுகள் கூட கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த அளவுக்கு பெரிய மதில் சுவர், யாராலையும் தகர்க்க முடியாத ஒரு கை, தகர்க்க முடியாத ஒரு பிரச்சனை ஓங்கி நிக்குது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே தேவனுடைய சமூகத்துல பாடுறாங்க, அப்படியே துதிச்சாங்க. வேதம் சொல்லுது, அவங்க துதிக்க 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 7வது நாள் அவர்களுடைய முன்பாக நிற்கிற அந்த எரிகோ கோட்டை, அப்படியே பலம் கொண்ட எரிகோ கோட்டை அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. நான் நம்புறேன், இந்த உபவாச ஜெபத்துல நம்ம துதிக்க துதிக்க, நம்ம ஆராதிக்க ஆராதிக்க, நம்ம ஜெயிக்க ஜெயிக்க சத்துரு பலவீனப்பட்டு போறான். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய கை பலவீனப்பட்டு போகிறத நான் பார்க்கிறேன். இந்த ஜெபம் அவனை பலவீனப்படுத்துது, இந்த பிரேயர் அவனுடைய கையை அப்படியே விழ பண்ணுது அப்படின்னு நான் நம்புறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய ஜெபிக்கணும். சத்துரு ஒருவேளை உங்களுக்கு விரோதமா அப்படி நின்றுட்டு இருக்கும் போது, பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. நீங்க முழங்கால நிக்க நிக்க நிக்க
அவனுடைய ஆதிக்கம் அப்படியே கீழே குறைஞ்சிரும். அந்த தூபம், ஜெப தூபம், அந்த ஆராதனை தூபம், அந்த ஸ்தோத்திர பலியினுடைய தூபம் அப்படியே வானத்திற்கு போக 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 நீங்க அப்படியே ஆராதிச்சுட்டே இருப்பீங்க. அவன் அப்படியே எரிஞ்சு 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 அவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அப்படியே செயலிழந்து போவான். ஆனா அவன் அந்த எஃபெக்டா நம்ம ஜெபம் பண்ண அவனுக்கு அந்த கலக்கம் கொடுக்கும் போது நிறைய போராடுவான். எப்படியாவது பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு. நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க முழங்காலே நில்லுங்க. நீங்க தூபத்தை அப்படி எடுத்துட்டே இருங்க. நிச்சயமாய் நம்புறேன், அவன் சீக்கிரமாய் செயலிழந்து போவான். நான் மறக்க முடியாத ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இருக்கிறது. திருச்சபை நடந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, காவல்துறையில இருந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பேசினேன். இந்த மாதிரி உங்க திருச்சபையில நிறைய ஆட்கள் எல்லாம் வர்றாங்க, அதனால இம்மிடியட்டா நீங்க ஒன்று பண்ணுங்க, திருச்சபையில சுத்தி வந்து கேமரா மாட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இருக்கிற இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஏரியா. யாருனாலும் கொஞ்சம் பயப்படுவாங்க, அப்படி அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. இந்த ஏரியான்னு சொன்னாலே கொஞ்சம் என்னடா அந்த ஏரியாவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அப்ப நானும் வந்து சரி ஓகே, நம்ம சர்ச்சில் தானே நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு கேமராவை நான் மாட்டிட்டேன். மாட்டின உடனே வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற 4-5 பசங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, என்ன சிசிடிவி கேமராலாம் மாட்டியிருக்கிறீங்க? உடனே நான் சொன்னேன், இல்லை காவல்துறையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, மாட்டணும்னு சொன்னாங்க, அதனால மாட்டிட்டேன் அப்படின்னு. எனக்கு எதுவும் தெரியாது. இதை பாருங்க, இன்னைக்கு நைட்டா நீங்கள் வந்து சிசிடிவி கேமராவை எடுத்துடுறீங்க, அவ்வளோதான். எங்களுக்கு வந்து சிசிடிவி கேமராவை எடுத்தே ஆகணும். நாங்கள் அங்கே இங்கே போவோம், ஏதாவது சண்டை போட வேண்டியது இருக்குதும், அந்த ஏரியாக்கார பசங்க நம்ம ஏரியாக்கார பசங்களை அடிச்சிருக்கானுவோ, அவங்கள சும்மா நாங்கள் விட முடியாது அப்படின்னு பேசி, நம்ம சர்ச்சில் நம்முடைய வாசலில் நம்ம மாட்டி இருக்கிறோம், அதுவும் பெர்மிஷனோட மாட்டி இருக்கிறோம், எடுத்தே ஆகணுட்டாங்க. சரி, நானும் உடனே நினச்சேன், சரி இவங்கள்ட்ட போய் நம்ம என்னத்தை போய் நம்ம பிரச்சனையே பண்ண போனது இல்லையே, அப்படி வந்து சரி நாளைக்கு வேணா ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு முடிவு பண்ணிட்டு நான் போயிட்டேன். நைட்டு 12 மணிக்கு சபையில் தங்கி இருக்கிற தம்பிங்க வந்து நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் முன்னாடி எல்லாத்தையுமே அடித்து உடச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சட்டையை போட்டுட்டு வந்தேன். நான் வர்றதுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டாங்க. கேமரா எல்லாத்தையுமே அடித்து உடச்சிட்டாங்க. அடித்து உடச்ச உடனே அதில் தலைமை தாங்கின ஒரு பையன் எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி என்னடா, நம்ம திருச்சபைக்கு முன்னாடி நம்ம வந்து பாதுகாப்புக்காக அவன் சொன்னதுக்காக சிசிடிவி கேமரா மாட்டிட்டோம், என்ன துணிகரமாக வந்து அடிச்சிட்டாங்களே. அதே பர்சன் ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணியாச்சு. நம்ம சர்ச்சுக்கு வெளியில் வந்து ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஃபுல்லாக டியூப் லைட்டு கட்டியிருந்தோம், அந்த டியூப் லைட்டை அடித்து உடச்சிட்டாங்க. அப்போ அந்த டியூப் லைட்டை அடித்து உடைக்கும் போதே வந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி விடாதீங்க பாஸ்டர், விட்டீங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, தயவு செய்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது, நல்லா இது அவங்க ஒரு மிரட்டி விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து முழுக்க ஒரு இது எடுத்துட்டேன். ஆண்டவரே, நான் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் போக மாட்டேன் ஆண்டவரே, யார்கிட்டையும் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் சர்வீஸ் நடக்கும்போது பெரிய கல் நடந்துட்டு இருக்கும்போதே தூக்கி டபால் அப்படின்னு போட்டு கல் தூக்கி வீசினாங்க, கிளாஸை உடைச்சிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. அது ஒரு பர்சனுடைய தலைமையில் அந்த மாதிரிலாம் நடக்கும் எனக்கு தெரியும். ஆனாலும் சரி நான் ஒன்றுமே சொல்ல, சரி பரவாயில்ல, அவங்க ஆண்டவரை அறியல, என்ன பண்ணுறது, நம்ம ஆண்டவரை அறிஞ்சா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் மன்னிச்சேன். ஆள் பலன் இல்லாமல் எல்லாம் இல்லை, பழக்க வழக்கம் இல்லாமல் எல்லாம் இல்லை. சொன்னா கண்டிப்பா, அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் அடிக்கடி திருச்சபைக்கு வருவார், அடிக்கடி ஜெபம் பண்ணி போவார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு வெயிட், ஒரு மரியாதை கூட இருக்கும். ஆனா நான் எதையுமே சொல்லலை. அன்னைக்கு நைட்டு நான் வந்து பார்த்தேன், எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. சரி ஓகே, நைட்டு ஒன்றும் ஆளை போனேன், வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு அன்னைக்கு தூங்கவே முடியல. அடுத்த நாள் காலையில் வந்த தேவ சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஒரே ஒரு பாட்டை பாடினேன். இந்த அருமையான லூக்கா சேகர் பாஸ்டர் வந்து அழகான ஒரு பாட்டு எழுதியிருக்காங்கல்ல,
பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. முழங்கால் படிட்டு 2 கையை மேல தூக்கிட்டேன். இந்த 2 கையை மேல தூக்கிட்டு இந்த கையை கீழே போடவே இல்லை. அழுது கொண்டே சத்தமா, பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். நீங்க ஜெயிச்சே ஆகணும் ஆண்டவரே. பலவானுடைய வில் இன்னைக்கு முறியணும். எத்தனை நாள் தான் அந்த பலவான்? எத்தனை நாள் தான் டென்ஷன்? எத்தனை நாள் தான் முடியலப்பா? அந்த பலவன் இன்னைக்கு அவன் செயல் இழக்கணும். இதுக்கு மேல செயலோட இருக்கக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் கை வலிக்கும் போது கீழே போட்டு அகைன் திரும்பவும் கையை மேல தூக்குவேன். இந்த ஒரே வார்த்தை தான் ஆண்டவருடைய பிள்ளைங்களை. இந்த ஒரே பாட்டு மட்டும்தான். அதுவும் இந்த ஒரு பாட்டுல இந்த ஒரே வரி மட்டும்தான். பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் எப்படிப்பா? எப்படிப்பா? இனி கையோங்க கூடாது. அந்த எதிரி இனி கையோங்க கூடாது. இனி அவன் செயல்படக்கூடாது. அவன் அழியணும். அவனுடைய கிரியை அழியப்படணும். இனி பயம் வரணும் அப்படின்னு ஜோமணி 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 எனக்கு திருப்தி ஆகிற வரைக்கும், என் மனசு ஆறுற வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு எந்திரிச்சு போனேன். நடந்தது ஆச்சரியம். திடீர்னு வேற ஒரு பிரச்சனை இல்லை. ஜெபிச்சுட்டு முடிச்ச 1 ஹவர்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் அந்த ஏரியாவுக்குள்ளேயே பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. 2 months தேடி எங்க 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 அந்த ஆளு எங்க 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 இருக்காரு? அவரு எங்க போயிட்டாரு? யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. அன்றைக்கு ஒடியப்பட்ட வில் இன்றைக்கு எத்தனை முயற்சி எடுத்தாலும் திரும்பவும் அந்த கை இதுவரைக்கும் ஓங்கவே இல்லை. இதுவரைக்கும் ஓங்கவே இல்லை. ஸோ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, பாஸ்டர், பிசாசனுடைய கை என் வீட்டில் ஓங்கி நிற்குது. அந்நியனுடைய கை என் வீட்டில் ஓங்கி நிற்குது. அவன் பலவானுடைய கை வீட்டில் ஓங்கி நிற்குது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பாஸ்டர். எனக்கு ஏத்து பேச முடியல. எனக்கு ஏத்து சொல்ல முடியல. என்ன பண்றது? என்ன செய்யறது? என்னால முடியல. எதிரினுடைய கை ஓங்கி நிக்குது. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருடைய சமூகத்துல கையை உயர்த்த முடிஞ்சா பல மணி நேரங்கள் கையை உயர்த்தி அப்படியே நில்லுங்க. இறக்கம் செய்யற வரைக்கும், பலவானுடைய வில் ஒடிகிற வரைக்கும் உங்க முழங்கால நிக்க 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 இது அக்னி, இது எரிஞ்சிட்டே இருக்கும். அப்படியே அவனுடைய கிரியை உங்க பிள்ளை மேல வச்சிருக்கிற கை, உங்க வருமானத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிற சத்துருடைய கை, உங்க குடும்பத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிற சத்துருடைய கை. நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு தான் பாஸ்டர். எஸ், உங்களுக்கு தான். ஆண்டவருடைய பிள்ளையே, உன் மேல வைக்கப்பட்டிருக்கிற அந்த கையை, பலவானுடைய கையை நான் நம்புறேன். ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்துல முறிக்கிறார். உங்க முழங்கால் நிக்க நிக்க முறிக்கிறார். இந்த 21 நாளோட இந்த ஜெபத்தை விட்டுறாதீங்க ஆண்டவருடைய பிள்ளையே. இந்த லாக்டவுன் டைம் கர்த்தர் நிறைய நேரத்தை கொடுத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அதான் அவனுக்கு விரோதமா இருக்கிற பலவானுடைய கை முறிகிறதற்குள்ள நேரம் இது. உன் குடும்பத்தின் மேல இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லைல்ல, இதுவரைக்கும் எத்தனை உழைச்சதுக்கு அப்புறம் பணம் நிக்கல, பலவானுடைய கை ஓங்கி நிக்குது இல்ல, உன்னால ஜெயிக்க முடியல. எங்க போனாலும் அவனுடைய கை மட்டும் தான் ஓங்கி நிக்குது. இல்ல இல்ல, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களை முழங்கால நிக்க சொல்றாரு. ஆண்டவர் விசுவாசித்து பாட சொல்றாரு. ஆண்டவர் அறிக்கை செய்ய சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை உயர்த்தி கொண்டே இருன்னு சொல்றாரு. வெகு சீக்கிரமாய் பலவானுடைய அந்த கையை முறிக்கிற நேரம் வந்துருச்சு. அவனுடைய மகிமை அவனை விட்டு போகுது. அவனுடைய பவர் அவனை விட்டு போகுது.
இனி உங்க குடும்பத்தின் மேல மற்ற காரியத்தின் மேல அவன் கை வைக்க முடியாது. அதான் கர்த்தர். அன்னைக்கு அவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சாரு. ஆண்டவருக்கு மனசார நன்றி சொன்ன. ஸோ நம்ம போக வேண்டாம், நம்ம யார்கிட்டையும் சொல்லி எல்லாம் கொடுக்க வேண்டாம். உனக்கு விரோதமாய் எவர்கள் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.